ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மேரேஜ் ஆன ஆண்களுக்கு எதிரான அப்யூஸ் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டு இருக்கு. மேரேஜ் ஆன ஆண்களோட தற்கொலை செய்து கொள்கிற அந்த சதவிகிதம் பார்த்தீங்க அப்படின்னா வருடம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக இதில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்களுக்கு மேரேஜ் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதனால் நிறைய ஆண்கள் மேரேஜ் பண்ணிக்கிறாமல் இருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஏன் ஆண்களுக்கு மேரேஜ் பண்ணுறது பயமாக இருக்குது, ஏன் மேரேஜ் ஆன ஆண்கள் அதிகமாக அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, ஏன் தற்கொலை வரைக்கும் போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்மளுடைய இந்தியன் சொசைட்டியில் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆணோட லைஃப்பில் ஹாப்பியான மொமெண்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஆணோட ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னும் அதிகமாகிற ஒரு மொமெண்ட்டாக தான் இந்த மேரேஜ் இருக்குது. இது நிறைய பேர் ஃபீலே பண்ணுறாங்க. மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுளாகவே ஆயிருக்குன்னு அப்படிங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய ஆண்கள் இங்கே இருக்காங்க. அப்படி அவங்க அன்ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முக்கியமான முதல் ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது ப்ரைமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய சொசைட்டியில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆண் அப்படிங்கிறவன் அவன் சம்பாரித்த அமௌண்ட்டை விட அதிகமாக சம்பாரித்தாதான் அவனுடைய மேரேஜ் லைஃப்பையும் ஹாப்பியாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இது ஒரு ஆணுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒர்க் ப்ரெஷரையும் உருவாக்குது. அப்படியே இந்தியாவோட ஜுடிஷியல் சிஸ்டம் ஒரு ஆணை ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்னா கண்ணை முடிச்சு சொல்லலாம் இல்லை அப்படின்னு. அதுவே ஒரு பெண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய லாஸ் இருக்குது. அந்த சட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்கிற இந்த பெண்களால் தவறுதலாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அதையும் தாண்டி நிறைய ஃபேமிலி மேனோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது. ஆனால் அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கல அப்படின்னா, அந்த பையன் அந்த ஃபேமிலியை லீட் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணோட சைட்லேருந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டை அந்த பையனுக்கு எதிராக பதிவு பண்ணுறாங்க. இங்கே கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா 70% ரேப் கேஸ், அதாவது ஒரு மேரிடு மென் மேலேயேவும் அவங்க ஒய்ஃபே ரேப் கேஸ் கொடுக்குறாங்க. அந்த ரேப் கேஸ் எல்லாமே ஃபால்ஸாக கொடுக்கப்படுற ரேப் கேஸ் அப்படின்னு ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒரு விஷயம் ஒரு ஆணுக்கு எதிராக நடத்தப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஆணுக்குமேவும் அந்த மேரேஜ் லைஃப் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைய தான் செய்யும். அதுதான் இன்றைக்கி நடக்குது. முன்னாடி காலத்தில் பெண்களுக்கு எதிராக ஒரு மேரேஜ் லைஃப்பில் எந்த அளவுக்கு அப்யூஸ் நடந்ததோ, ஃபிசிக்கல் அசால்ட்டு நடந்ததோ, இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கு எதிராகவே அந்த பெண்களோட குடும்பத்தால் நடத்தப்படுது. இது நிறைய ஆண்கள் கோர்ட்டுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போகிறாங்க அப்படின்னா அது நியாயமாக அவங்கள ஜென்யூனாக நடத்துகிறாங்களா அப்படின்னா சிரிக்கிறாங்க அவனை பார்த்து. டேய் நீ ஆம்பளை தானே அடிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆக்சுவலாக அவருக்கு எதிராக நடக்கிறது தான் அந்த இடத்துல அப்யூஸ் தான். ஸோ அதையும் நீங்கள் ஜென்யூனாக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அவருக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ஜுடிஷியல் சிஸ்டத்தில் எடுத்துகிட்டு போய் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும். ஆனால் அவனை போய் அந்த இடத்துல அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படின்னா அவன் எங்கே தான் போவான் அப்படிங்கிறது தெரியல. அதை தாண்டி இன்றைக்கி ஒரு டைவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு ஆணுக்கு. அதை தாண்டி அதில் ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, அப்புறம் அவங்க பையனை பார்க்க வேண்டியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆண்களுக்கு இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் கம்மியான ஒரு ஃபெசிலிட்டிஸை, கம்மியான ஒரு சட்டங்களை மட்டும்தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நிறைய பெண்கள் அவங்களுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களை ரொம்ப தவறுதலாக பயன்படுத்துறதுனால ஜுடிஷியல் சிஸ்டம் மேலேயும் நம்ம அதாவது எந்த ஒரு ப்ளேமும் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். ஒரு ஆண் 30 வயசில் தான் மேக்ஸிமம் இப்போ இருக்க காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறான். காரணம் என்ன அப்படின்னா அவன் வேணும் அப்படின்னே 30 வயசில் கல்யாணம் பண்ணலை, இந்த சொசைட்டியை ஃபோர்ஸ் பண்ணுது. அவன் 24 இயர்ஸில் எஜுகேஷனை முடிக்கிறான். அதுக்கப்புறம் 1 இயர் 2 இயரில் ஒர்க் தேட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் சேர்ற ஒரு வேலையை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15,000 வேலையில் சேருவான்.
அவன் வந்து அவனுடைய எஜுகேஷன் லோனை க்ளோஸ் பண்ணணும். அவங்க அக்கா இருப்பாங்க அப்படின்னா, தங்கச்சி இருப்பாங்க அப்படின்னா, அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். அவங்களுக்கு ஏஜ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த சொசைட்டி தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணும். நீ 30 இயர்ஸ்க்கு மேலே தான் மேரேஜே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு. சில செட்டில்டான நல்ல வசதியான பசங்க வந்து 24 வயசுலையோ 23 வயசுலையோ மேரேஜ் பண்ணுவானுங்க. இல்லை 27 வயசில் மேரேஜ் பண்ணுவானுங்க. நிறைய பேர் சொல்லுவானுங்க, நீங்கள் 27 வயசில் மேரேஜ் பண்ணி உன் குடும்பத்தை வந்து சமாளி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நீ பண்ணுற அப்படின்னா, நீயே ஒரு பாலுங்கணத்துக்குள்ள விழுகிற அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயந்தான். உங்கள்கிட்ட ஃபினான்ஸ் இல்லை அப்படின்னா மேரேஜ் லைஃப்குள்ளே போகக்கூடாது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த இல்லீகல் அஃபேர்ஸ். இன்றைக்கி 50% மேரேஜ் லைஃப் பிரியறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இல்லீகல் அஃபேர்ஸ். இந்த இடத்துல நான் பெண்களை மட்டும் குறை சொல்லலை, ஒரு ஆணுமே இந்த இடத்துல பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா, அவன் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து எப்படியாவது செட்டில் பண்ணணும்னு ஓட ஆரம்பிக்கிறான். அதில் அந்த ஒய்ஃபையே மறந்துடுறான். அவங்களுக்கும் சில ஃபிசிக்கல் நீட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்தணும். ஆனால் நிறைய ஆண்கள் வந்துக்கிட்டே, உனக்காக தானே நான் ஓடுனேன், கடைசியில் நீ வந்து என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அந்த ஒய்ஃபை வந்து குறை சொல்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பிணந்தின்றும் கழுகு மாதிரி நிறைய ஆண்கள் வந்து அடுத்தவனோட மனைவியை தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது என்னை கேட்டால் எத்திக்கலாக இட்ஸ் நாட் குட் திங்ஸ். ஆனால் இது நடக்க தான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம தான் கவனமாக இருக்கணும். ஸோ உங்களுடைய ஃபிசிக்கலை நீங்கள் ப்ராப்பராக வச்சு அவங்களுடைய ஃபிசிக்கல் நீடையும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நிறைய ஆண்கள் இதை தவறிடுறதுனாலையும் அவங்களுடைய குடும்பமே சிதைஞ்சு போயிடுது. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் மேரேஜ் பண்ணிக்கிறாமையும் இருந்துடுறாங்க. இந்த மாதிரி இந்த அஃபேர் ரிலேட்டடான விஷயத்தில் அந்த பொண்ணு சைடே தப்பு இருந்தாலும், ஜென்ரலாக பொண்ணுங்களை இருக்கிற சட்டம் வந்து இந்த தப்பு பண்ணுற பொண்ணுங்களையும் பாதுகாக்க தான் செய்யுது. எனக்கு கேட்டால் இந்த தப்பு பண்ணுற பொண்ணுங்க தான் அந்த சட்டத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிடுறாங்க. அந்த பையனை எந்த அளவுக்கு ரிவெஞ்ச் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரிவெஞ்ச் எடுத்துறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு இடையில அவங்களே தப்பு பண்ணிவிட்டு அவங்களே அந்த புருஷனோட ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கி அந்த அஃபேரில் இருந்த பையன் கூட ஃபேமிலி நடத்துகிறவங்கலாம் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரியான சில பேடான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையனுக்கு வந்து மேரேஜ் லைஃப்குள்ளே வர்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது. நிறைய ஆண்கள் வந்துக்கிட்டு எப்படியாவது மேரேஜ் லைஃப்குள்ளேருந்து வெளியே போனால் போதும், ஒரு காமான ஒரு ரொம்ப ஜென்யூனான ஒரு டைவர்ஸ் கிடச்சா போதும் அப்படின்னு போராடுற ஆண்களும் இங்கே நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிறாமே இருந்துடலாமா அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல. இன்கேஸ் நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சில விஷயங்களை மைண்டை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கும் அவங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். நிறைய இடத்துல இந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அப் அண்ட் டவுன் இருக்கிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுது. அந்த பொண்ணோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்குது, இந்த பையனோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு சொல்கிறத தான் நீங்கள் கேட்டாகணும். அந்த இடத்துல போய் கல்யாணம் பண்ணும் பொழுது நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல டிவோர்ஸ் தான் நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து என்ன தான் அழகாக இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் ஒரு 3 மந்த் 4 மந்த்துக்கு அப்புறம் உங்கள் அழகு மட்டுமே அந்த லைஃப் வந்து ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த இடத்துல எமோஷ்னல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நிறைய ஆண்கள் கொடுக்கறதுக்கு தவறிடுறாங்க. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 3, நீங்கள் ஒரு பொண்ணு ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரை டு லிசன். என்ன சொல்ல வராங்க, அது பொண்ணு வந்து தப்பான ஒரு யோசனையே சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேளுங்க. கேட்டுட்டு இந்த யோசனை வந்து ஒர்க் அவுட் ஆகாதுமா, ஸோ இந்த ரீசனுக்காக இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நீங்கள் பொறுமையாக சொன்னீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து என்ன ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சொல்கிற ஒப்பீனியனையும் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்தீங்க புலம்புறது ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய வாய்ஸ் அங்கே எடுபட மாட்டேதியா அப்படிங்கிறது தான். நம்பர் 4, நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக அந்த பொண்ணுகிட்ட கேட்டுருங்க. நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போவையா போக மாட்டியா, அவனோட ஸ்டேட்டஸ் இது தான், ஸோ நீ வேலைக்கு போகணும் அப்படின்னா இது இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இட் வில் மேக் கான்ஃப்ளிக்ட். நம்பர் 5 வந்து ஃபிசிக்கல் நீடு. ஒரு பொண்ணோட ஃபிசிக்கல் நீடை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது ஒரு பையனோட கடமை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஓடிட்டு பொண்டாட்டியை மறந்துடுறீங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த பொண்ணு சீட் பண்ணிட்டா அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, உனக்காக தான் ஓடுனேன், நம்ம குழந்தைக்காக தான் ஓடுனேன், அது வேறு இது வேறு, அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுற அப்படின்னா உன்னோட முட்டா குதியாக ஒன்று இருக்க முடியாது. அந்த இடத்துல நீ ஒரு விஷயம் கையை விட்டு மீறி போகிறதுக்கு முன்னாடியே நீ தான் யோசிக்கணும், நீ தான் சுதாரிக்கணும். ஸோ உன்னுடைய பாடியை எப்பயுமே இல்லை முடிஞ்ச அளவுக்கு
ஃபிட்டாக வைக்க ட்ரை பண்ணு. ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை மெயின்டைன் பண்ணு. ஒர்க்கு அப்படின்னா ஒர்க்கையும் உன்னோடைய ஃபேமிலியும் செப்பரேட் பண்ண கற்றுக்கோ. உன்னோட ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு சில டைம்ஸு ஸ்பெண்ட் பண்ணு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூ லூஸ் யுவர் ஜாப் யூ கேன் ஃபைண்ட் அவுட் அனதர் ஒன். பட் இஃப் யூ லூஸ் யுவர் ஃபேமிலி யூ கான் ஃபைண்ட் அவுட். அதுக்கப்புறம் உனக்கு வந்து அந்த ஃபேமிலி மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இன்னொரு ஃபேமிலியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு உனக்கு தோணாது. எல்லார் மேலேயும் ஒரு அவநம்பிக்கை வந்துடும். எங்கே இவங்களும் நம்மளை சீட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும்தான் உன்னை சுற்றிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கும். உன்னால் ஹாப்பியாக யாரு கூடயும் பேச முடியாது. எங்கே எவனும் நம்ம கூட ஃபேக்காக தான் பேசுகிறானோ அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபேமிலி. இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அதாவது வாங்கின காசுக்கு தென்னை மரத்தில் ஒரு குத்து, இன்னொரு குத்து வந்து இன்னொரு சின்னத்தில் அப்படின்றது. ரீசன் என்ன அப்படின்னா, பிரச்சனையே நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டத்தில் தான். இங்கே வந்து நிறைய சட்டங்கள் பெண்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய பெண்கள் கிளவராக அந்த சட்டங்களை எல்லாத்தையுமே ஆண்களுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சில இடங்களில் நீங்கள் மியூச்சுவலாகவே விட்டு கொடுத்துட்டு போனால் மட்டும்தான் உங்களுடைய மேரேஜ் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். அந்த இடத்துல ஆணுக்கே இருக்கிற சில ஈகோஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் ஃபெயில் இன் யுவர் மேரேஜ் லைஃப். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ், நிறைய ரிச் பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மேரேஜ் லைஃப்லேயே இருக்க மாட்டாங்க. யூ கேன் சி. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் மேரேஜ் லைஃப் வந்து இட் வில் நாட் ஒர்க் அவுட். அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ட்ராமாவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய வில்லேஜு இல்லை டயர் 2 சிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டியிலேயே ஒரு ப்ரெஷர் இருக்குது. நீ கண்டிப்பாக இந்த ஏஜில் மேரேஜ் பண்ணியிருக்கணும், அதுவும் கண்டிப்பாக இந்த பொண்ணும் இப்படி இருக்க பொண்ணை தான் மேரேஜ் பண்ணியிருக்கணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. மேரேஜ் பண்ணாமலும் ஹாப்பியாக இருக்க முடியும். உனக்கு மேரேஜ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணுமே தவிர சொசைட்டி வந்து டிசைட் பண்ணக்கூடாது. அப்படி சொசைட்டி டிசைட் பண்ணுது, அந்த ப்ரெஷரில் நீ மேரேஜ் பண்ணுற அப்படின்னா இன்றைக்கி நிறைய மேரேஜ் ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய உங்களுடைய ஏஜ் அதிகமாகுது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். முன்னாடி இருக்க காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பையனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி இருந்தீங்க அப்படின்னா யூ கான் பி சர்வே இன் தீஸ் சொசைட்டிஸ். ஸோ யூ மஸ்ட் லேர்ன் சம் சர்வைவல் ஸ்கில்ஸ், எல்ஸ் யூ கான்ட். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் த டைம் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அடாப்ஷன் ஸ்கில் இருக்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க ஒரு 24 இயர்ஸ்லேருந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்னால் நீங்கள் வந்து 30 வயசில் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் 2 பேருக்கும் இடையில மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொழுது உங்களுடைய கன்வீனியன்ட் எப்போவோ அப்போவே நீங்கள் மேரேஜ் பண்ணலாம். சொசைட்டி சொல்லிச்சு நீ 29 வயசில் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. உனக்கும் அந்த பொண்ணுக்கு மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஏஜ்லேயும் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு தப்பான டெசிஷன்ஸ். மேரேஜ் லைஃப்குள்ளே போனதுக்கப்புறம் கண்டினியூஸாக தப்பான டெசிஷனை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருப்பான். என்னை பொறுத்தளவும் நீ மேரேஜ் லைஃப்குள்ளே போகிற அப்படின்னா 2 ரூல், லீட் ஆர் ஃபாலோ. உனக்கு லீட் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா லீட் பண்ணு, இல்லை அப்படின்னா சூத்த முடிட்டு ஃபாலோ பண்ணு. அதை விட்டுட்டு நான் லீடும் பண்ணுவேன் ஃபாலோவும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரெண்டுலேயும் கோட்டை விட்டேன் அப்படின்னா லைஃபே முடிச்சு விட்ருவாங்க. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஜென்ரலாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்துட்டு ஆண்களுக்கு பாதுகாப்பு பண்ணுற மாதிரி ஏதாவது சட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் கொடுக்குறோம். இப்போது ரீசெண்ட் டேஸில் ஆண்களை பாதுகாக்கிற விதமாக நிறைய அவேர்னஸ், நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம்.